ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துலாங்களா? போன எபிசோட்ல ஜெட்டு கிட்ட கிம்மு சொல்லியிருப்பான் இல்லையா, இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு. இதை மாஸ்டர் கேட்டுட்டு உடனே போய் தியானத்தில் உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கிம்மோட விஷயத்துல யார் தான் தலையிட்டு இருக்கான், என்னதான் பிரச்சனை நடக்குதுன்ட்டு தியானத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு இந்த மாஸ்டரு. அங்கேயும் வந்துட்டா இந்த வில்லி, நானும் பார்க்குறேன் என் விஷயத்துல நீ தலையிட்டே இருக்கிறல்ல, நானே உன்னை வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், நீ ஏன் இடத்துக்கு வந்துட்டியா அப்படின்னு இந்த வில்லி சொல்லிகிட்டே இருக்க. நிறுத்து ராம்ட்டு மாஸ்டர் சொல்கிறாரு. ஓ, என் பேர் கூட உனக்கு தெரியுமா? அப்போ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே என் பாதையில் நீ தலையிட்டு இருக்கிற இல்ல அப்படின்ட்டு வில்லியும் சொல்ல, அதுக்கு மாஸ்டருமே, நீ மேலே மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற, நீ பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாமே உன்னை கண்டிப்பாக துரத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க. இந்த வில்லியும் சிரிச்சுக்கிட்டே, பாவமா என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ என்ன பாருன்ட்டு மறைஞ்சு பின்னாடி வந்து மாஸ்டரை அட்டாக் பண்ண வர அவரை தொடக்கூட முடியல. யாரான்ற மாரி இந்த வில்லியும் பார்த்துட்டு இருக்கா. இப்ப தெரியுதா என்ன பத்தி? என் மேல உன் கை கூட வைக்க முடியாது. என் வழியில இனிமேல் இப்படிலாம் நிக்காத. ச்சீ தள்ளி போ! அப்படின்ட்டு இவரும் அங்கிருந்து கிளம்ப போக, மாஸ்டரும் நடந்து போயிட்டே இருக்கா. ஒரு கட்டத்து மேல அவரால நடக்கவே முடியல. ஏதோ ஒரு பிரஷர் அப்படியே அவர மண்ணுக்குள்ள பிடிச்சு இழுக்கிற மாரி இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவர் மண்ணுக்குள்ள போயிட்டே இருக்க, வில்லியும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "என்ன பத்தி நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? என்னோட பவர்லாம் அவ்வளோதான் நீ நெனச்சிட்டியா? இப்ப பாருடா என்னோட பவர திரும்ப" அப்படின்ட்டு அவர் மேல போட்டு பிரஷர அனுப்பிக்கிட்டே இருக்க, மாஸ்டரு அவரோட பவர காட்டலான்னு சொல்லி என்னமோ மந்திரம்லாம் சொல்றாரு. ஆனா ஆனா இவ குடுக்கக்கூடிய அந்த பிரஷர்னால அவர்னால மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுருச்சு. சொல்லப்போனா மாஸ்டரோட பவர இவ பிடிச்சு இழுக்கிறா போல இருக்குது. "ஏய் லூசு பேயி நிறுத்துன்ட்டு" ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா இந்த 2 குட்டி பசங்களும் வந்துட்டானுங்க. "ஏய் குட்டி பசங்களா, நீங்களா? இங்க வந்துட்டீங்களா? இப்ப 3 பேரு இந்த இடத்துல என்ன ஆகப் போறீங்க பாருங்கன்ட்டு" அந்த 2 பசங்களையும் பிடிச்சு தூக்க, அவங்க என்னன்னா கத்துறானுங்க, கதர்றானுங்க. டக்குன்னு மறைஞ்சு பின்னாடி பேக் சைடா போய் விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 2 பசங்களும் லொல்லு பசங்க தானே. "ஏய் லூசு பேய், இங்கிட்டு பாருடி" அப்படின்னு சொல்ல, இவளுக்கே டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா காணோன்ட்டு பார்த்தா அவ கையில இருக்கிறது வெறும் பொம்மை தான். அத பார்த்துட்டு திரும்பி பார்த்தா இந்த 3 பேருமே எஸ்கேப்பு. "ஏய் உங்கள விடமாட்டேன்" அப்படின்ட்டு தனியா நின்னு இவ கதறிட்டு கிடக்குறா கடைசியில. இந்த 2 பசங்களும் சேர்ந்து மாஸ்டர நார்மல் உலகத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. அவர எழுப்பி விட்டது எந்திரிச்சோம்னு ரத்த வாந்தியா வேற எடுத்துட்டு இருக்காரு. ஓவர் பிரஷரா இருந்ததுனால. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, கிம்மோட அப்பாவ வந்து கிம்மோட அவங்க அம்மா ஆன்மா இருக்குல்ல, அவங்க பார்க்க வந்திருக்காங்க போல இருக்குது. இவரும், "ஏன் என்னாச்சு? ஏன் இங்க இருக்கிற? கிம்முக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு?" சொல்லி கேட்க, "இல்லங்க, அவன் சேஃபா ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கிறான். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லையா? அதனால தான் உங்கள பார்க்க வந்தேன்னு" சொல்ல, அவருமே நம்ம வாழ்ந்ததெல்லாம் கொஞ்ச நாள் தான். எங்க உன்ன பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ வந்ததுல ரொம்பவே எனக்கு சந்தோஷம். நம்ம பையன நான் பார்த்துட்டு இருந்ததுலயே உன்னோட ஆயுள் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இனிமேலாவது நீ நிம்மதியா சாந்தி அடைஞ்சிடு. அப்படின்ட்டு அவருமே சொல்ல, அவங்களுமே உங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம். உங்களையும் சரி, பையனும் சரி நான் எப்பயுமே மறக்கவே மாட்டேன். நம்ம பையன பார்த்துக்கிறது ஒரு நல்லவர் கிடைச்சிட்டாருன்னு இவங்களும் பேசிக்கிட்டே இருக்க, இந்த பக்கம் ரத்த வாந்தி எடுத்துட்டு இருந்தார்ல நம்ம மாஸ்டரு, அவர கூட கேர் பண்ணிக்காம ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சு போய் கிம் எங்க இருக்கான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காரு. அவன் என்னன்னா ஜெட்டு கூட கீழ விளையாண்டுட்டு இருக்கான். மாஸ்டருக்கு அப்பாடி நல்லா தான் இருக்கா, சேஃபா தான் இருக்கான்ட்டு அப்பதான் நிம்மதியே ஆகுறாங்க. கிம்மோட அப்பாவும், "சரி நீ இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அடுத்த ஜென்மத்திலயாவது உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையட்டும். அதில் நான் ஒரு தடவையாவது உன்னை பார்த்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கிம்மோட அம்மாவும், "கண்டிப்பாக எனக்கும் ஆசையாக தாங்க இருக்கேன். சரி நான் போயிட்டு வரேன்னு" சொல்லி அவங்களும் மறைஞ்சிடுறாங்க. கிம்மு சேஃபாக தான் இருக்கான் அப்படின்ட்டு கிம்மை நினச்சிட்டே மாஸ்டர் வந்து உட்கார, அந்த குட்டி பசங்க கேட்குறாங்க, "யார் மாஸ்டர் அவ? உங்களோட சீல்டை தாண்டி, உங்களோட சத்தியை தாண்டி உங்களையே அவள் கட்டுப்படுத்துறா. எப்படி மாஸ்டர் அவளால் முடியுதுன்னு சொல்லி கேட்க, மாஸ்டருமே சொல்கிறாரு. மாஸ்டரையும் சொல்கிறாரு, "என்னோட சோலை மட்டும் தனியாக என் பாடியிலேருந்து வெளியே அனுப்பிச்சி வச்சேன். அதனால தான் இருக்குமோ" அப்படின்னு அவர் நினச்சிட்டே இருக்க, அதில் ஒரு பையன் சொல்கிறான், "இப்போ புரியுது மாஸ்டர், உங்களோட ஸ்பிரிட்டை மட்டும் அவளோட கட்டுப்படுத்த முடியுது போல இருக்குது. ஒன்ஸ் உங்கள் பாடியை விட்டு உங்கள் ஆன்மா வெளியே வரும்போது தான் அவனால் கட்டுப்படுத்த முடியுது போல இருக்குது. அப்போனா நீங்கள் மாஸ்டர் இனிமேல் வெளியவே போகாதீங்கன்னு" சொல்ல, அவரும், "இந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாமே நான் தானே பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் என்னோட ஆன்மாவை மட்டும் வெளியே அனுப்பி இந்த மாதிரி பண்ணுறேன்னு" சொல்ல, அந்த குட்டி பசங்களும், "இனிமேல் நீங்கள் வெளியவே போகவே கூடாது. நீங்கள் சேஃபாக வீட்டிலே இருங்க. கிராமத்தில் மூலை முடுக்கலலாம் என்னென்ன நடக்குதுன்றதை நாங்கள் வந்து சொல்கிறோம். இனிமேல் நீங்கள் வெளியவே போகவே கூடாது. நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க மாஸ்டர்னு" ரொம்ப க்யூட்டாக சொல்லிட்டு இருக்காங்க 2 பசங்களும். மாஸ்டருமே சரின்னு சொல்லிட்டு, "ஆனால் கண்டிப்பாக அவள் உங்களை தேடி வருவா. அந்த டைமில் அவள் எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம். உங்களோட சக்தியெல்லாம் அவகிட்ட காட்ட வேணாம். அந்த டைமில் டக்குன்னு என்கிட்ட ஓடி வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் தாண்டா என்னோட குடும்பமேன்னு" சொல்ல, அவங்களும், "நாங்கள் பார்த்துக்குறோம் மாஸ்டர். நீங்கள் சேஃபாக ரெஸ்ட் எடுங்கன்னு" சொல்லிட்டு இருக்கானுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிம்மு வீட்டையே க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அதில் ஜெட்டும் சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வைப் பண்ணிட்டு இருக்கானுங்க. சுத்தம் என்பது நமக்குன்ட்டு மச்சான் பேரு மதுரன்ட்டு ஆட்டமும் பாட்டமும் டான்ஸ் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. க்ளீன் பண்ணுறது என்ன, நாயை குளிப்பாட்டுறது என்ன, செடிக்கெல்லாம் தண்ணி ஊட்டுறது என்ன, அப்படியே பெட்ஷீட்டெல்லாம் துவச்சி போட்டுட்டு 2 பேரும் அலப்பறை பண்ணிட்டு இருக்க, அப்போ அந்த பக்கமாக சாய் வரான். அதை பார்த்து ஜெட்டு, "ஐயோ என் ஆள் வரானேன்ட்டு தலைமுடியெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கான்."
சாயும் அப்படியே ஜெட்டை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க, ஆன்ட்டி அதான் ஆன்ட்டினா யாருன்னா அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்களா அவங்களோட ஒய்ஃப், அவங்க காயெல்லாம் கொடுத்து விட்டாங்கன்னு கொடுத்துட்டு ஜெட்டை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். அவன் பயங்கரமாக அலப்பறை பண்ணிட்டு இருந்தனால கிம்மு தான் சூப்பராக சமைப்பான் இல்லையா, அவன் கீழே சமைச்சிட்டு இருக்க. மேலே அந்த 2 குட்டி பசங்களும் ஜெட்டும் கிம்மும் வீட்டையே சுத்தம் பண்ணிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊட்டிக்கிட்டு, அதுவும் சமையல்லாம் பாருங்க மாஸ்டர் ரொம்ப சூப்பராக ஸ்மெல் வந்துட்டு இருக்குன்னு. ஏன் மாஸ்டர் இப்படி இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்க, மாஸ்டருக்கு தான் ஏற்கனவே தெரியும் இல்லையா அவனு கிம்மு வந்து இங்கேயே இருக்கிறதுக்காக பிளான் போடுறான்ட்டு. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே மாஸ்டர் வந்து புக்கை எடுத்து தலைகீழாக வச்சு படிச்சுட்டு இருக்காரு. அதை அந்த 2 பசங்களும் பார்த்து சிரிக்க, அவருமே கரெக்டாக திருப்பி எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. மண்டையில் ஃபுல்லாக கிம்மு தான் ஓடிட்டு இருக்கான் போல இருக்குது இந்த மாஸ்டருக்கு. ஜெட்டு வந்து நர்வஸாக உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்த கிம்மு என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, சாய் நம்மளுக்காக எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கான், இங்கே என்ன நடக்குதுன்றதை அவனுக்கு சொல்லி தான் நான் அவனை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கான், அது என்னோட கடமையும் இல்லைன்னு சொல்ல, கிம்மு இருந்துக்கிட்டு இதில் என்ன இருக்குது சொல்ல வேண்டியதுன்னு என்ன நடக்குதுன்ட்டு, அவனை தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே, ஏன் அதை வேற நீ மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கிம்மும் கேட்க, ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நீ பாட்டுக்கு எதையாவது பேசிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு கிம்மை டைவர்ட் பண்ணுறதுக்காக, என்ன மாஸ்டர் என்ன கீழே இறங்கி வராமல் இருக்காங்க, சரி சரி நான் போய் ஸ்டோரை க்ளீன் பண்ணுறேன்ட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போக, இவ்வளோ நேரமாக கிம்மு வந்து அந்த கிராண்ட் மாஸ்டர் ஒரு ஃபோட்டோவை தான் தொடச்சிட்டு இருப்பான். அந்த ஃபோட்டோவை பார்த்து உங்கள் பேரனுக்கு என்னை பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், நீங்களும் கொஞ்சம் அங்கே போய் சொல்லுங்களேன் உங்கள் பேரன் கிட்டன்ட்டு அந்த ஃபோட்டோவை ஏறி மாட்டிகிட்டு இருந்தான். அந்த மாட்டி முடிச்சவனே கீழே விழுக மாதிரி வர கரெக்டாக இந்த மாஸ்டர் வந்து பிடிக்க, மாஸ்டர் பார்க்க கிம்மு பார்க்கன்ட்டு 2 பேருமே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. மாஸ்டர் தான் சுதாச்சிட்டு, நான் விட்டா இப்போ உன்னால் நிற்க முடியுமான்னு கேட்க, நம்ம அவர் மேலே தான் சாஞ்சிட்டு இருக்கோமான்ட்டு கிம்மை எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஜெட்டு வந்து, டே என்னடா என் மாஸ்டரை ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க, கிம்மு ஜெட்டு சும்மா இரேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, மாஸ்டரும் ஜெட்டை பார்த்து முறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தியானத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் மெல்ல மெல்ல வந்து மாஸ்டர் காலை ஜெட்டை அமுக்கிக்கிட்டு, காலையிலேயே கிம்மு நேரத்தில் எந்திரிச்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாருங்க, சமைச்சு கூட வச்சுட்டான்ட்டு ஜெட்டு சொல்ல, மாஸ்டரும் அப்புறம் என்னவா அப்படின்னு கேட்க, ஜெட்டும் அச்சோ இதுக்கு மேலே என்னடா சொல்கிறது நீனே சொல்லடான்ட்டு கிம்மை பார்க்க, கிம்மு இருந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறான், நான் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் மாஸ்டர், அதுவும் செமஸ்டர் பிரேக் வரைக்கும் ப்ளீஸ் நான் இங்கேயே இருக்கவா, உங்களுக்கு நான் ஒரு கஷ்டமும் கொடுக்கவே மாட்டேன், நீங்கள் எள்ளுன்னா நான் என்னையா வந்து நிற்பேன் ப்ளீஸ் மாஸ்டர்னு கேட்க, ஜெட்டும் ப்ளீஸ் மாஸ்டர் அவன் எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டான், நான் கூடவே இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்ல, மாஸ்டருமே இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன்ற மாதிரியே, உனக்கு வேணும்னா நீங்கள் தங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் சரின்னு சொல்ல, ஜெட்டுக்கும் கிம்முக்கும் சரியான சந்தோஷம். தேங்க்ஸ் மாஸ்டர் தேங்க்ஸ்ன்னு சொல்லி கிம்மும் சொல்லிகிட்டே இருக்க, இதை கேட்ட சாய் என்னது 2 பேரும் ஊருக்கு வரலையான்னு கேட்குறான். ஜெட்டுக்கு தான் மூஞ்சியே மாறி போச்சு. ஏன்னா ஜெட்டு தான் கிம்மையும் மாஸ்டரையும் சேர்த்து வைக்கக்கூடிய ப்ராசஸில் இங்கேயே இருக்க போகிறான் இல்லையா, சாயை விட்டு எப்படி பிரிஞ்சிருக்க போகிறோன்ட்டு அவனோட மூஞ்சியே அப்படியே மாறிடுச்சு. சரி சரி உன் பர்த்டே முடிஞ்சு நீ ஊருக்கு வந்துடுவியா, நான் கூட பயந்துட்டேன் உன்னோட ஸ்டடீஸை நீ எங்கே விட்டுடுவியோன்ட்டு, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கடா கிம் அப்படின்ட்டு கிம்மு கூடயே இந்த சாய் பேசிகிட்டே இருக்க, ஜெட்டும் அவனை மட்டும் விசாரிக்கிறான் பாரு, நான் கூட தான் ஊருக்கு வரல என்கிட்ட ஏதாவது பேசுகிறானான்னு பாருன்னு மூஞ்சி திருப்பிக்க, ஆனால் இந்த சாய் ஜெட்டை பார்த்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறான். இந்த காலேஜ் பசங்க எல்லாருமே திரும்பவும் ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு போல இருக்குது. இந்த பாட்டிமா தான் எல்லாத்துக்கும் ப்ரே பண்ண வச்சுட்டு எல்லாத்துக்கும் தாயத்தும் கட்டி வச்சுட்டு யார் வீட்டிலலாம் இருந்தாங்களோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்ல வச்சுட்டு எல்லாருமே கிளப்பி விட்டுட்டு பாய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 3 புள்ளி பசங்களையும் பார்த்தீங்களா, அவனுங்க அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேய் பிரச்சனையில் வந்து ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க இல்லையா, ஸோ புத்த பிச்சுவாக மாற வச்சுருக்காங்க. சில நாட்கள் மட்டும்தான் அவங்களுக்கும் பாய் சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டா, பின்னாடி பார்த்தா அந்த சாய் நின்றுட்டு இருக்கான். ஆனால் அவன் கிளம்பல போல இருக்கு, பெட்டி படுக்கையோடு நின்றுட்டு இருக்கான். என்னன்னா அன்னைக்கே மாஸ்டர் கிட்ட போய் நானும் இங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்டிருப்பான் போல இருக்கு. ஜெட்டும் கேட்டிருக்கான், என்ன திடீர்னு உன்னோட மைண்ட் செட்டை மாற்றிட்டேன்னு கேட்க, எனக்கும் தெரியல, எனக்கும் இங்கேயே இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்ட்டு சாயம் சொல்லியிருப்பான். மாஸ்டரும் கேட்குறாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன், என்ன இவங்க 2 பேர் கூட நீ சேர்ந்துட்டியா, ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ தான் ஹேண்டில் பண்ணிக்கணும்ன்ட்டு இவரும் மாஸ்டருமே எச்சரிக்கிறாரு. அவனுமே சரின்னு வேற சொல்லிடுறான். அப்புறம் என்ன, சாயோட பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு மாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டான் அவனுமே. சாயும் ஜெட்டும் இந்த பூவெல்லாம் வச்சு ஏதோ டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்போ கிம்மு கொஞ்சம் வாழை இலையும் அப்புறம் அந்த வாழை மரத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு சைடாக அவனோட இடுப்பு தெரியுது. அதை பார்த்த மாஸ்டர், நான் எதையும் பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி திரும்பிக்க, அவன் கையில் வச்சுட்டு இருக்க பொருளையும் பார்த்த ஜெட்டு, இப்போ ஏன்டா இத்தனையும் கொண்டு வந்திருக்க, இதெல்லாம் நான் ஏற்கனவே கொண்டு வந்துட்டேன்டா, ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ஏன்டா கொண்டு வந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்போ கிம்மு இருந்துட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு க்யூட்டாக கேட்க, இதை பார்த்த மாஸ்டர் சிரிச்சிடுறாரு. மாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது வேணுமா, நான் ஏதாவது கொண்டு வரட்டுமான்னு கிம்மு மாஸ்டர் கிட்ட கேட்க, மாஸ்டருமே என்னமோ தெரியல ரொம்ப அமைதியா, எனக்கு எதுவும் வேணாம் நான் வேணும்னா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, கிம் இருந்துட்டு இவர் எப்படி பேசுகிறாருனே தெரியல. ஒரு தடவை என்னன்னா எரிஞ்சு விழுகிறாரு, ஒரு தடவை என்னன்னா ரொம்ப நல்லவராக பேசிகிட்டு இருக்காரு. இவரை புரிஞ்சிக்கவே முடியலன்ட்டு ரொம்ப க்யூட்டாக ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். இதை மாஸ்டருமே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஊர்லலாம் மாஸ்டருக்கு குருதட்சணைன்ட்டு ஏதாவது தருவோம்ல, அந்த மாதிரி அந்த ஊரில் அந்த ஃப்ளவரு இலையெல்லாம் வச்சு ஏதோ பொக்கை மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. சாய்க்கு 1 கிம்முக்கு 1ன்ட்டு அந்த 2மே கிம்மு தான் பண்ணியிருக்கான். அது பண்ணதில் கையெல்லாம் கிழிச்சு என்னவோ பேண்டேஜில் ஒட்டியிருக்கான். மாஸ்டர் வந்ததுமே அவரும் சொல்கிறாரு,
இங்க இருக்கணும்னா சில மந்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களால சர்வே பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட்டு கிம்மு அந்த குருதட்சணை எடுத்து குடுக்க வரான். உடனே மாஸ்டர் நிப்பாட்டு. நான் சாய்க்கு மட்டும் தான் சொல்லி தர போறேன். உனக்கு இதெல்லாம் தேவையில்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கிம்மோட மூஞ்சி அப்படியே மாறுது. இதுல டிசிப்ளின் தான் முக்கியம். மாஸ்டர பத்தி எந்த தப்பான எண்ணமும் வச்சிருக்க கூடாது. முக்கியமா அவர ஹர்ட் பண்ணவே கூடாது. அவர எப்பயுமே மரியாதையா பார்க்கணும். என்ன புரியுதா கிம்? அப்படின்னு மாஸ்டருமே கேட்க, ஏன்னா கிம்முக்கு தான் போன ஜென்மத்தோட அந்த ஞாபகங்கள், ஃபீலிங்லாம் அப்படியே இருக்குது இல்லையா? அவனுமே புரிஞ்சுக்கிறான். சரின்ட்டு அவனுமே உட்காந்துறான். ஆனா மனசுல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு போல இருக்குது. இப்படி கிம்ம திட்டுறது மாஸ்டருக்குமே கஷ்டமா தான் இருக்கு போல இருக்கு. அவருமே கட்டுப்படுத்திக்கிட்டு சாய்க்கு ஸ்டார்ட் பண்றாரு. சாய் இருந்துக்கிட்டு மாஸ்டருக்கு வணக்கம்லாம் சொல்லி, நீங்க சொல்றத வந்து நான் கண்டிப்பா டிசிப்ளினோட கத்துக்கிறேன் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு இருக்க, மாஸ்டருமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு தாயத்தெல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்காரு. இதை வந்து கிம்ம ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கான். சாய்க்கு மாஸ்டர் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாரு. காட்டுக்கு போ, அங்கே ரெட் கலரில் பேப்பர் இருக்கும், அதை எடுத்துட்டு வான்னு சொல்ல ஜெட்டும் பத்திரமா போயிட்டு வாடான்னு சொல்கிறாரு. நீனும் தான் சேர்ந்து போகணும், ஏன்னா அவனுக்கு வழியெல்லாம் தெரியாதுல, நீனும் போண்டு ஜெட்டும் சாயும் காட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அவனுக்கு 2 பேருக்கு இந்த பக்கம் கிளம்பி போனவனே கிம்முக்கு டாஸ்க் கொடுக்குறாராமா இவர். சிம்பிளாக பேப்பர் கொடுத்து அதில் ஃப்ளவர் பண்ணுன்னு சொல்ல, கிம்முமே எனக்கு தான் டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, பரவாயில்ல என் கை வலிச்சாலும் பரவாயில்ல, நான் இது ஃபுல்லாக செஞ்சு தான் எந்திரிப்பேன்ட்டு அவனுமே ஆரம்பிக்கிறான். இதை நின்று பாஸ்டரும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இவங்க 2 பேருமே காட்டுக்கு வந்துட்டாங்க. ஜெட், உன் கண்ணுக்கு அந்த ரெட் கலர் பேப்பர் தெரிஞ்சாலும் சொல்லுடான்னு சாய் சொல்லிட்டே இருக்கிற, இந்த ஜெட்டு பயந்து பயந்து வந்துட்டு இருக்கான். என்னடா பயந்துட்டு இருக்க, இருட்டிடுமேன்ட்டு பயப்படுறியான்னு கேட்குற, இல்லை எனக்கு பிறையை பார்த்தா தான் பயம் அப்படின்னு சொல்கிறேன். யாருடா பிறை, யாருடா அது அப்படின்னு கேட்க, அங்கே தூரத்தில் ரெட் கலர் பேப்பர் மாதிரி ஏதோ தெரியுது. போய் பார்த்தா அது வந்து ரெட் கலர் துணி போல இருக்கு. சாயுமே ரெட் கலர் பேப்பரை நான் எங்கடா போய் தேடுவேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க. ஜெட்டு இருந்துட்டு அப்படியே நில்லு, உனக்கு பின்னாடின்ட்டு அவனும் சொல்லிகிட்டே இருக்க, என்னடா எனக்கு பின்னாடின்னு திரும்பி பார்த்தா காட்டு பண்ணி, அதுக்கு பேர் தான் பிறை போல. ஜெட்டுமே இவன் தாண்டா பிறை, நான் 1 2 3ன்னு சொல்லுவேன், உடனே ஓடிடுன்ட்டு இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார பின்னாடி சாய் ஓடிட்டு இருக்கான். ஜெட்டும் அட பாவி, நான் இன்னும் கவுண்ட் பண்ணவே இல்லையேண்டா, ஏன்டா இப்படி என்னை விட்டுட்டு ஓடிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனுமே குறுக்க யாரும் வந்துடக்கூடாது, காப்பாத்து கடவுளே அப்படின்ட்டு தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். இந்த பிறையும் என்னன்னா துரத்துது காட்டு ஃபுல்லாக துரத்திட்டு போயிட்டே இருக்குது. வழியில் இந்த ரெட் கலர் பேப்பர் வேறு இருக்குது. ஆனால் இவனுங்க பார்க்கவே இல்லை, எங்கே ஓடிட்டுலாம் இருக்கானுங்க. வீட்டில் மாஸ்டரும் கிம்மும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த 2 பேரும் காஞ்சி ஊஞ்சி நைட்டு, அதுவும் நடுராத்திரி வேலை வந்துட்டு இருக்கானுங்க. இந்தாங்க மாஸ்டர், நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு நாய்கிட்ட போய் சாயை நீட்டிட்டு இருக்கான். ஜெட்டும் அடே அது நாயிடா, மாஸ்டர் இங்கே இருக்காங்கன்ட்டு காட்ட, கண்ணாடி வேறு எங்கேயோ போட்டான் போல இருக்கு. மாஸ்டரும் அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எதையோ படிச்சுட்டு ஒரு கருப்பு கலரில் கரித்துண்டு மாதிரி சாய்கிட்ட கொடுத்துட்டு, இதை பத்திரமா உன்கிட்டயே வச்சுக்கோ, எக்காரத்துட்டு கொண்டும் நீ வந்து இதை தொலைச்சிடக்கூடாது, அதுவும் உடச்சிடக்கூடாதுன்னு சொல்லித்தர. ஜெட்டும் எனக்கு மாஸ்டர்னு கேட்க, உனக்கு தான் ஏற்கனவே நான் வந்து மரத்துண்டில் ஒன்று கொடுத்துருங்களா, எங்கடா அது, நீ தொலைச்சிட்டியான்னு சொல்லி கேட்க, அதுவா, அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல, இப்போ நான் போயிட்டு வந்தல, இவனுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு பெரியா தாங்கன்னு சொல்ல, மாஸ்டருமே இப்போ என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்க, ஜெட்டுமே கேட்குறான், எனக்கு திரும்பவும் இந்த தாங்கண்ட ஆக்கை வந்து பார்க்கணும், அதான் அந்த 2 சின்ன பசங்க பேர் தான் அது. ஜெட்டு வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே எப்பயுமே இந்த 2 பசங்க கண்ணுக்கு தெரியவாங்க போல இருக்கு. ஜெட்டு அந்த 2 பசங்க கூட தான் இவனும் விளாண்டுட்டே இருப்பான் போல இருக்கு. இதை பார்த்து அவங்க அப்பா யாருமே இல்லை, அந்த ஆவி கீவின்ட்டு என்னென்னமோ பேகின்னு பேசிகிட்டு இருக்கான். இவ பார்த்தாலும் இல்லாத 2 பசங்களை பற்றியே அவன் பேசிக்கிட்டே இருக்கான். மாஸ்டர் அது என்னன்னு சொல்லி பாருங்க, இல்லைனா அவங்க 2 பேரும் என் பையனுக்கு தெரியாத மாதிரி மந்திரம் போட்டு விட்டுருங்கன்னு சொல்ல, மாஸ்டர் தான் வந்து அந்த 2 பசங்களும் இவன் கண்ணுக்கு எப்பவுமே தெரியக்கூடாதுன்ற மாதிரி மந்திரம் போட்டு வச்சுருக்காங்க போல இருக்குது. இப்போ வந்து அந்த 2 பசங்களும் நான் பார்க்கணுன்றதுக்காக தான் இவனும் கேட்டுட்ருக்கான். மாஸ்டருமே கேட்குறாரு, இப்போ உங்கள் அப்பா சொன்னால் என்னடா பண்ணுவேன்ட்டு. அவனுமே சொல்கிறான், இல்லை சின்ன வயசில் நான் அந்த மாதிரி பண்ணது தப்பு தான், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கேன்னு தான் எங்கள் அப்பா சொன்னார், இப்போ தான் எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்களே, நான் பார்த்துக்கிறேன், மெச்சூர்டாக ஆகிட்டல மாஸ்டர், எனக்கு பார்க்கணும் அந்த பசங்களை அப்படின்னு கேட்க, அவருமே மந்திரம்லாம் சொல்லி கண்ணெல்லாம் தொடச்சி விட அந்த 2 பசங்களும் கண்ணுக்கு தெரிஞ்சிடுறாங்க. ஓடி வந்து கட்டுப்பிடிச்சி 2 பேருமே ஜாலியாக ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 2 பசங்களுக்கு தான் கிம்மு தெரியும் இல்லையா, அவனும் பார்த்துட்டு இருக்க. சாய்க்கு தான் ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. கிம்மு தான் சொல்கிறான், அந்த 2 பசங்களும் அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால தான் அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிற. எனக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் அவன் ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் உணர முடியுதுன்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஜெட்டு கிம்மு கிட்ட கேட்டுட்டு இருக்கான், மாஸ்டர் ஏன்டா உனக்கு மட்டும் மாஸ்டராக இருக்க முடியாது, நீ டிசிப்ளினாக இருக்கணும்ன்ட்டு ஏன்டா உன்னை மட்டும் இப்படி திட்டிகிட்டே இருக்காருன்னு கேட்க, அதே கேள்வி தான் சாயுமே கேட்டுட்ருக்கேன். அதுக்கு கிம்மு வந்து அப்படியே மழுப்பிட்டுருக்கான், அது வந்து அது எனக்கும் தெரியல தான், ஏன் இப்படி சொன்னாருன்னு எனக்கும் தெரியல தான் அப்படின்னு மழுப்பிக்கிட்டே இருக்க. ஜெட்டும் கண்டுபிடிச்சிடுறான், டே என்னடா மறைக்கிற, ஏதாவது பிரச்சனையாக அவங்க 2 பேருக்குள்ளேயும், இல்லை ஏதாவது 2 பேருக்குள்ளே நடந்துட்டுருக்கா, டே சொல்லுடான்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேலே கிம்முனால் மறைச்சி வச்சுட்டு இருக்க முடியல. அவனுமே சொல்லிடுறான், என்ன சொல்லிட்டு இருக்கானா, எல்லா கதையுமே சொல்லிடுறான். போன ஜென்மத்தில் இந்த லவ் கதை, போன ஜென்மத்தில் என்னவா இருந்தாங்க, இந்த ஜென்மத்தில் என்னவா பிறந்திருக்காங்கன்ட்டு எல்லாத்தையுமே கிம்மு வந்து ஜெட்டுக்கிட்டையும் சாய்கிட்டையும் சொல்ல,
ஜெட்டெல்லாம் அப்படியே வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கான். சாயெல்லாம் அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி ஆண்டு பார்த்துட்டு இருக்க. ஜெட்டு என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க, போன ஜென்மத்தில் லவ் தொடர்ந்த கதை இப்போ அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குதா, கேட்கவே அப்படியே புல்ல அரிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு கிம் இருந்துட்டு, இப்போ நான் ஒன்றும் லவ் பண்ணலையே, போன ஜென்மத்தில் கிமிக்காவும் பாவட்டும் தான் லவ் பண்ணாங்கன்ட்டு அப்படியே மூஞ்ச பாவமாக வச்சுட்டு கிம்மும் சொல்லிட்டு இருக்கான். சாயுமே கேட்குறான், இது என்ன கோயின்சிடென்ட்டா இல்லை டெஸ்டினியா, ஜெட்டு உன்னோட ஃப்ரெண்டாகி அவன் மூலமாக நீ மாஸ்டர் இங்கே பார்க்க வந்து உன்னோட போன ஜென்மத்து லவ் கதையெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்து அவருக்குமே ஞாபகம் வந்து இதெல்லாம் டெஸ்டினி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜெட்டுமே எனக்கும் அப்படி தாண்டா தோணிட்டு இருக்குது, உன்னோட ஃப்ரெண்டு நான் உனக்கு இப்போ உன்னோட லவ் ஸ்டோரியில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னமோ ட்ராமாவில் நடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கேன்னு ஜெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். கிம்முமே போன ஜென்மத்தோட அந்த கிமிக்காவோட ஃபீலிங்லாம் எனக்கு இருக்குமோ அப்படின்றதுனால தான் மாஸ்டர் வந்து டிசிப்ளினாக இருக்கணும், நான் உன்னோட மாஸ்டராக இருக்க முடியாது, அதனால தான் அப்படி சொன்னார் மாஸ்டர்னு சொல்ல. ஜெட்டுமே உண்மையை சொல்லு, கிமிக்காவோட ஃபீலிங் உனக்கு இருக்குதா இல்லை இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாஸ்டருக்கு மேலே உனக்கு ஃபீலிங் இருக்கா, கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்ல. கிம்முமே ஒத்துக்கிறான், ஆமாம் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த மாஸ்டரை எனக்கு ஃபீலிங் இன்னமும் இருக்குது, எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட. ஆனாலும் அவருக்கு தான் என் மேலே ஃபீலிங் இருக்கான்னு தெரியலன்ட்டு இவன் சோகமாக சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுன்ட்டு ஜெட்டு இந்த 2 குட்டி பசங்களும் ஜெட்டுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. தியானத்துலேருந்து மாஸ்டர் எந்திரிச்சதும் இரும்பி ரத்தமாக வந்துட்டு இருந்தது, அதை கூட அவர் பார்க்காம கிம்மு பத்திரமா இருக்கானான்ட்டு ஓடி போய் பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் நீயும் சாயும் காட்டுக்கு போனீங்களே, அப்போ கிம்மை வேறு இவர் பார்த்துக்கிட்டே இருந்தாருன்ட்டு இந்த ஜெட்டுக்கிட்ட இந்த 2 குட்டி பசங்களும் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஜெட்டு கிம்மு கிட்ட சொல்ல, மேபி அவருக்கும் உன் மேலே ஃபீலிங் இருக்கும்ல, எல்லாமே நல்லதுக்கு தான், நீ தூங்குடான்னு சொல்ல. இந்த சாய் சும்மா இல்லாமல் நீ இருந்தாலும் எந்த ஃபீலிங்கும் அவர் மேலே வச்சுக்காத, ஒருவேளை அவருக்கு இந்த ஜென்மத்தில் உன் மேலே ஃபீலிங் இல்லைன்னா நீ தானே ஹேர்ட் ஆக, எதாக இருந்தாலும் நீ தான் மாற்றிக்கணுன்ட்டு குழப்பி விட்டுட்டு இருக்கான். ஜெட்டும் அந்த லூஸு பாட்டுக்கு எதையா சொல்லிட்டு இருக்கும், நீ மனசில் மாஸ்டர் நினச்சிக்கூடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணடா, இப்போ தூங்குடான்ட்டு 3 பேருமே தூங்குறானுங்க. இந்த 3 பேரும் தூங்குனதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு நம்ம மாஸ்டர் வந்து இந்த 3 பேர் கண்ணுக்கும் மந்திரம் போட்டு, அதாவது திறக்க முடியாத மாதிரி தூங்க வச்சுட்டு கிம்மோட கைக்கு மட்டும் அந்த பேண்டேஜெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மருந்து போட்டு திரும்பவும் வந்து பேண்டேஜெல்லாம் கட்டி விட்டுட்டு போயிட்டுருக்காரு. இந்த லவ் தான் இருக்குல்ல, வெளியே சொல்லேன்ற மாதிரி தான் நம்மளுக்கும் தோணுது. இவர் வெளியே போகும்போது கண்ணில் இருக்க அந்த மந்திர கட்டலை எடுத்து விட்ட உடனே கிம்மு டக்குன்னு எந்திரிச்சிடறான். என்ன கையில் இருக்க பேண்டேஜ்லாம் வேறு கலண்டு இருக்குது, யார் வந்தான்னு போய் எட்டி பார்த்தோன்னே மாஸ்டர் போகிறத வந்து கிம்மு பார்த்துடுறான். கிம்முக்கும் ஒரே சிரிப்பு தான். அடுத்த நாள் இந்த சாயே கேட்குறான், என்னடா கிம்மு உன் கையில் அந்த பேண்டேஜெல்லாம் காணோம், அதுக்குள்ளே சரியாயிடுச்சான்னு கேட்க. கிம்முமே ஒரே நைட்டில் மாயமாக போயிடுச்சு அப்படின்ட்டு மாஸ்டரையே பார்த்துட்ருக்க. மாஸ்டரும் அச்சோ பார்க்குறானேன்ட்டு திரும்பிட்டு டைம் ஆச்சு டக்குன்ட்டு போங்க பாட்டிமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கிளப்பி விட்டுட்ருக்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து மாஸ்டர் பார்க்கறதுக்காக வந்து இறங்குறா. ஹாய் ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க. என்னது மாஸ்டருக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்ட்டு கிம்மு கேட்டுட்ருக்கான். ஜெட்டும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, அவள் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், சும்மா வெளியே வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்ட்டு ரூமர் தான் வெளியே போயிட்டுருக்கு, அவள் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். கிம்முமே கேட்குறான், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த ரூமர்லாம் ஊருக்குள்ளே பரவிட்டுருக்கு, அப்போ உண்மையாக இருக்கிறனால தானே பரவுதுன்னு கேட்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவள் பேர் வந்து பிரிம்மு, கூடவே இத்தனை வருஷம் படிச்சிருந்தப்ப கூட ஒருத்தன் வந்தான் பாரு, அவன் பேர் போம், அவனும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், அவன் வந்து இந்த பிரிம்மோட பிரதர் தான், நீ ஏன் இப்போ தேவையில்லாமல் அதெல்லாம் கவலைப்பட்டு யோசிச்சுட்டு இருக்க, நீ ஏன் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவனு ஜெட்டுமே கேட்டுகிட்டே இருக்க. பாட்டிமா வந்துடுறாங்க, யாருக்கு என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன கவலைப்பட்டுட்டு இருக்காங்கன்னு கேட்க. ஜெட்டுமே கிம்மை பற்றி சொல்லாமல் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு லவ்வில் விழுந்துட்டான், ஆனால் அந்த பையனுக்கு அந்த பக்கம் இருந்து லவ் இருக்கா இல்லையான்னு தெரியல பாட்டிமா, என்ன பண்ணுறதுன்னு கேட்க. ஆனால் அந்த பாட்டிமாக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது போல இருக்கு, அவங்களுக்கு தெரியாமையா அந்த பக்கம் இருந்து லவ் இருக்கா இல்லையான்றது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஆனால் அந்த பையனுக்கு என்னால் ஒன்று ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மந்திரத்தை எழுதி கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட வசியப்படுத்துகிற மாதிரி தான். கிம்மும் கேட்குறான், இது ஒர்க் அவுட் ஆகுமான்ட்டு. ஜெட்டும் பாட்டிமாவை நம்புடா, இதை பண்ணானா மாஸ்டர் ஒன்றையே சுற்றி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாயும் போய் பவுடர் கொண்டு வந்துட்டு இருக்கான். ஜெட்டு வந்து பேபி பவுடர் தான் கொண்டு வர சொல்லியிருப்பான், அவன் என்னன்னா கூலிங் பவுடரை கொண்டு வந்திருப்பான். சரி ஏதோ ஒரு பவுடர் ஜெட்டு இருந்துக்கிட்டு பண்ணுடா அப்படின்னு சொல்ல. அது மட்டும் இல்லை, மாஸ்டர் வந்துட போகிறாரு, அவர் வெளியே வரதுக்குள்ளார அவரை கதவை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லி ஊதுடான்னு சொல்ல. கிம்முமே மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு ஊதி விட கரெக்டாக மாஸ்டரும் வெளியே வர, அப்படி அந்த பவுடர்லாம் அவர் மூஞ்சில் விழுந்துடுது. ஜெட்டும் சாயும் ஓடுடா மாஸ்டர் வந்துட்டாருன்ட்டு தலை திரைச்சி ஓடிட்டு இருக்க. கிம்மு தான் மாட்டிக்கிட்டா. டக்குன்னு மாஸ்டர் கிம்மை பிடிச்சி தொடச்சி விடுன்னு சொல்ல, அவனுமே துடைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு, தொடச்சிக்கிறீங்களா நான் தொடச்சி வருவான்னு சொல்ல, உட்காந்து தொட அப்படின்னு சொல்ல அவருமே பக்கத்தில் உட்காந்து மெல்லமாக தொடச்சி விட்டுட்ருக்கான். அப்போ மாஸ்டருமே என்ன மந்திரம் சொல்லிட்டு இருந்தேன்னு கேட்க, அது பாட்டிமா தான் கொடுத்தாங்கன்னு சரி அது என்னதான் மந்திரம் அப்படின்ட்டு இவனுமே கேட்டுட்ருக்க. கிம்மு எடுத்து கொடுத்துட்ருக்கான், மாஸ்டரும் அதை வாங்கி படிச்சிட்ருக்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோடை பார்க்குறதுக்கு மறக்காமல் கிரஷாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வைக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.